ஹாய் டியர் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி 12th பிசிக்ஸ்ல கிரேஸ் மார்க் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் ஒரு ஸ்டூடெண்ட் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது பி டைப் கொஸ்டின்ல கொஸ்டின் நம்பர் 14 வந்து கிரேஸ் மார்க் இருக்கா இல்லையா சார், அந்த கொஸ்டின் வந்து எனக்கு வந்து கன்ஃபியூஸா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் அது என்ன கொஸ்டின், அதே சமயம் அவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு என்ன சொல்யூஷன் எல்லாமே வந்து நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். பின் வருவனவற்றுள் சம மின்னழுத்த பரப்பை பொறுத்து சரியான கூற்று அல்லது கூற்றுக்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வெவ்வேறு சம மின்னழுத்த பரப்பிற்கு மின்னழுத்தம் வெவ்வேறாக இருக்கும். சம மின்னழுத்த பரப்புக்கு செங்குத்தாகவே மின்புலம் எப்போதும் அமையும். இரு புள்ளிகளுக்கு இடையே மின்னூட்டம் கொண்ட மின்துகளை நகர்த்த செய்யப்படும் வேலை சுழியாகும். மேற்கண்ட அனைத்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா, which of the following statement is true for equipotential surface? First option, the potential is different for different equipotential surfaces. Second option, electric field must always be normal to equipotential surfaces. Third option, work done to move a charge between any 2 points is zero. Fourth option, all the above. ஸோ இதான் உங்களுக்கு கொஸ்டின். அவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம்ல பி டைப்ல கொஸ்டின் நம்பர் 14ல பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் இருக்கு சார் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மிஸ்டேக்னா, ஆப்ஷன் 3 பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் டு மூவ் ஏ சார்ஜ் பிட்வீன் எனி 2 points ஜீரோ கொடுத்துருக்காங்க. அது வந்து தப்பு. பிகாஸ் புக்ல பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிவன் 2 points lie in same equipotential surface then the work done is zero அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷன் தப்பானது தானே. இதை பத்தி நான் வந்து நிறைய யூடியூப் சேனல்ல பார்த்தேன், யாருமே வந்து எதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ இதுக்காக நீங்க ஒரு வீடியோ மேக் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட டவுட்டை வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணுவோம். இந்த டவுட்ல வந்து அந்த ஸ்டூடெண்ட்க்கு என்ன கன்ஃபியூஷன் அப்படிங்கிறத நம்ம கிளியர் பண்ணுவோம். அதாவது ஒர்க் டன் வந்து எப்போ ஜீரோ ஆகும் அப்படின்னா, அதாவது எந்த ஒரு 2 பாயிண்ட்டுக்கும் ஜீரோ ஆகாது. சேம் ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ல வந்து அந்த பாயிண்ட் இருக்கும்பொழுது தான் அந்த ஒர்க் டன் வந்து ஜீரோ ஆகும். ஸோ எப்போ ஜீரோ ஆகாது அப்படின்னா, டிஃபரண்ட் சர்ஃபேஸ் இருந்துச்சு அப்படின்னா ஜீரோ ஆகாது. ஸோ அதனால நம்ம கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா சி ஆப்ஷன் அப்படிங்கிறது கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. அதனால இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஆல் தி அபோவ். மேல அதாவது ஏபிசி 3 ஆப்ஷனுமே வந்து கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி தான் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு அதே போல ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் வந்து கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுவேன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த பிசிக்ஸ்ல வந்து 5 மார்க்ல 2 சம் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 2 சம்முக்கு வந்து சொல்யூஷன் வந்து எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு நான் வந்து வீடியோ போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.